சொல்றாரு. இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான், புடுங்குவான் புடுங்குவான். எங்கடா வருவ? எங்க வருவ? நான் ஏன் சொல்றேன், எதுக்குங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எதிர்த்து பேச? ஆமாடா, இந்த அயோக்கிய பயில ஒழிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல், ஒரே அரசியல். காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தும் சிங்காரவேலரும் தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவரும் அரசியல் செய்த இந்த நாட்டில், சுப்பராயன் போன்ற கவுண்டர்கள் அரசியல் செய்த இந்த நாட்டில் ஒரு சினிமா கூத்தாடி வந்து அரசியல் செய்வான் என்றால் அந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டியது எங்கள் முதல் வேலை. அப்ப திமுக எங்க எதிரின்னு உலகத்துக்கு தெரியும். நாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக தீய சக்தி. அதை யார் சொல்றா? சார், திமுக தீய சக்தி. ஓகே, அதிமுக அது ஊழல் சக்தி. இவங்க நீங்க யாருங்க? நான் ரொம்ப தூய சக்தி. திமுக தீய சக்தி, கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். எம்ஜிஆர் ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல். அதிமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கணும். டேய், யாரா நீ? முதல்ல நீ யார்? முதல்ல விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியே வந்தா என்ன ஆகுண்டாரு? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கானா? நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் கூட்டிருக்கீங்க. கரூர்ல திங்கக்கிழமை தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊர்ல திங்கக்கிழமை சாயந்தரம் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். ஏன்? அவன் கொள்கையை பேசுவான், உண்மையை பேசுவான், உறக்க பேசுவான், உறுதியா பேசுவான். என்ன நம்பிக்கையோடு மக்கள் நிக்கிறான்.